கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் வனவிலங்குகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நாள்தோறும் 8000 லிட்டர் குடிநீர். வனச்சரக அலுவலர் ஜோசப் டேனியல் தகவல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் 2000க்கும் மேற்பட்ட வெளிமான், புள்ளிமான்கள் உள்ளன. மேலும் குரங்கு, பன்றி, குதிரை, நரி, முயல் உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பசுமை மாறா காடான அமைந்துள்ள இந்த சரணாலயத்தின் எதிர்ப்புறம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் 57 வகையான மரங்களும் 147 வகையான மூலிகை செடிகளும் உள்ளன. வனவிலங்கு சரணாலயத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் மான்கள் மற்றும் வனவிலங்குகள் தண்ணீர் அருந்துவதற்கு 57 குளங்கள் இந்த சரணாலயத்தில் உள்ளன. மேலும் 10 நடமாடும் நீர் தொட்டிகள், 17 சிமெண்ட் தொட்டிகளும் உள்ளன. இது தவிர கோடியக்காடு புகையிலை திடலில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப்லைன் அமைத்து வனச்சரகத்தில் உள்ள பேரளம் முதல் சவுக்கு பிளாட் வரை குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. மேலும் சரணாலயத்தின் மான்கள் அதிகம் வசிக்கும் யானை விழுந்தான் பள்ளம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு மழைநீர் தேக்க குளம் அமைக்கப்பட்டு மான்கள் மற்றும் சிறு விலங்குகள் தண்ணீர் அருந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. நாள்தோறும் வன விலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 2 டேங்கர் லாரி மூலம் 8000 லிட்டர் குடிநீர் தொட்டிகளில் ஊற்றப்படுகிறது என கோடியக்கரை வனச்சரகர் ஜோசப் டேனியல் தெரிவித்தார். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை செய்தியாளர் RS இளங்கோவன்.